இந்த போராட்டம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி திரு வள்ளிநாயகம் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் திரு வள்ளிநாயகம். இப்போ வழக்கறிஞர்கள் சட்ட திருத்தத்துல புதிய விதிமுறைகளை எதிர்த்து வழக்கறிஞர்கள் கடந்த 3 மாதங்களாக போராட்டங்கள்ல ஈடுபட்டு வராங்க. இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டத்திலும் ஈடுபட்டு வராங்க. இந்த போராட்டம் குறித்து உங்களுடைய கருத்து திரு வள்ளிநாயகம். அதாவது ஒரு தவறான அணுகுமுறை என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவரிடம் என்ன சொல்லுகிறோம் என்றால், உங்களுக்கு எது பிடிக்கவில்லையோ நேர் வந்து சொல்லுங்கள் என்று சொல்லியாச்சு. அது உண்மையிலேயே அசோசியேஷன் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறவங்க யாரும் வர்றதில்லை. யாரு வர்றாங்க, யாரு பொறுப்பானவங்க, யாரு தலைவர், யாரு செக்ரட்டரி தெரியல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உதாரணம் சொல்லணும், இன்னைக்கு நான் லோக் அதாலத் கோர்ட்டுக்காக நான் புறப்பட்டு இருக்கிறேன். எனக்கு நியூஸ் வருது, அங்கே நீங்க வராதீங்க, அங்க வந்து ரோட்ல பிளாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இட் கம்ஸ் ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட். ஒரு ஜட்ஜி தன்னுடைய பணியை செய்ய முடியாம தடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அட்வொகேட் வந்துட்டாங்கன்னா அந்த நாட்டுல என்ன நடக்குன்னு தெரியல. அது அவங்க தெரிஞ்சு செய்யறாங்களா, அல்லது ஒரு மயக்கத்துல செய்யறாங்களா, அல்லது சட்டம் தெரிஞ்சு செய்யறாங்களா, அல்லது சட்டத்தை மீறினா பரவாயில்ல என்ன நடக்கட்டும் அப்படின்னு செய்யறாங்களா புரியலங்க. உண்மையிலே ஒரு தவறான அணுகுமுறை. அவங்க நேரடியாக, அதாவது ஒரு தவறு நடக்கும் போது, ஒரு குற்றம் நடக்கும் போது ஒரு முறைன்னு ஒன்று இருக்கு. அந்த முறையை ஃபாலோ பண்ண முக்கியமா அட்வொகேட்ஸ் இல்லையா, அவங்களே இப்படி பண்ணாங்கன்னா அவருடைய முடிவு என்ன? நிச்சயமா இருக்கும். நிச்சயமா ஒரு இந்த கீதையில கண்ணன் வந்த மாதிரி யாராவது கண்ணன் வந்தா முடிவு பண்ணு நினைக்கிறேன் நான். திரு வள்ளிநாயகம், இப்போ வழக்கறிஞர்கள் சட்ட திருத்த விதிகளை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த 126 வழக்கறிஞர்களை பார் கவுன்சில் வந்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறது. இந்த நடவடிக்கை ஏற்புடையதாக இருக்குமா? ஏனென்றால் ஒரு பானம் கொடுத்தாங்க. அதாவது ஜூலை 22க்குள்ள நீங்க வந்து உங்களுடைய போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதே மீறி நான் பண்ண மாட்டேன், நான் தான் ராஜா, நான் தான் தலைவன் சொல்லும் போது அது நிச்சயமா முறையாத்தான் இருக்க முடியும். அவங்க இன்னொன்று சொன்னாங்க, பார் கவுன்சில் பவர் இருக்கு, ஹைகோர்ட் பவர்ல அப்படிங்க. பார் கவுன்சில் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பார் கவுன்சில் சஸ்பெண்ட் பவர்ல சொல்ல முடியாது அவங்க இல்லையா? நிச்சயமாக ஏற்புடையதாமா. திரு வள்ளிநாயகம், இப்போ வழக்கறிஞர்களுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உயர்நீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய பல நடவடிக்கைகள் அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துவதாகவே அமைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தும் பரவலாக இருக்கிறது வழக்கறிஞர்கள் மத்தியில. இது பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது இன்னும் சொல்ல போனா வழக்கறிஞர்கள்ல அவங்க சொல்ற மாதிரி ஒரு சிலர், அதாவது 100%ல 90% of the advocates they are for settlement, they are prepared to meet the concerned committee to come to a decision. அத யார கேட்கறது தெரியல. இப்போ ஒரு தலைவன் ஒரு இடத்துக்கு ஒரு தலைவன் வந்தா அவர் பேச முடியும். நீ 5 லட்சம் பேர் அல்லது 10,000 பேர் கூப்பிட்டு பேசணும்னா எங்க புரியல எனக்கு. அதனால நிச்சயமா, அதாவது எங்களை பொறுத்த மட்டுக்கும், உயர்நீதிமன்றத்தை பொறுத்த மட்டுக்கும் எங்களுடைய வாசல்கள் திறந்திருக்கின்றன. அந்த வாசல்ல இப்போ வந்து நீ வழக்கு நடத்தணும்னு சொல்லாம நான் வழக்கே நடத்த மாட்டேன், உள்ளே நுழைய மாட்டேன்னு சொன்னா என்ன நியாயம் புரியலங்க.